நிக்கோலாய் மதஸ்தருடைய பிரச்சனை இந்த விக்கிரக ஆராதனைக்கு வெறுப்பே வராது. சரியா? ஆமா, இதுதான் உங்களுடைய முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, மனைவியை மதிக்க மாட்டாங்க, மனைவியை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, பல பெண்களோட வாழ்வாங்க. என்ன பண்ணிடுவாங்க? டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கட்டிக்கிடுவாங்க. இப்ப நடக்குதா நடக்கலையான்னு சொல்லுங்க. இது எங்க நடக்குது? இப்ப நிக்கோலாய் மதஸ்தர் பாஸ்டர்கள்ட்ட நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள அதான் ஒரு ஆர்சி ஃபாதர் நான் அடிக்கடி போடுவோம் பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, அவர்கிட்ட கேட்டாங்களா ஒரு வக்கீலு, ஒரு நீதிமன்ற நீதிபதி கேட்டாரா, என்னப்பா இப்ப எல்லாம் டைவர்ஸ் கேஸ் எப்ப பார்த்தாலும் கிறிஸ்தவங்களே வருது, என்னப்பா பிரச்சனை? அதுதான் சொன்னாராம் அந்த பாஸ்டர் அந்த ஃபாதர் சொன்னாராம், முன்னாடி நாங்க சொல்றதை கேட்டு கல்யாணம் பண்ணி நடந்தாங்க, இப்ப அவங்களே கல்யாணம் பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. இப்ப எல்லாரும் போய் அங்கே நிக்கிறாங்க. அதுல பாஸ்டர்கள் இன்னைக்கு டைவர்ஸ் கொடுக்காத பாஸ்டர்களே இல்லைங்கிற அளவுக்கு எனக்கு நாசமா போன ஒரு உலகத்துல இருக்கும். அப்ப டைவர்ஸ் பண்ணுவான். ரெண்டாவது பலதரப்பட்ட பெண்களோடு வாழ்க்கை நடத்துவான். இவன் யாரு? ஆமா, கிறிஸ்தவர்கிட்ட சொல்லிடுறேன், இங்க நிறைய பேர் தேவ பிள்ளைங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒத்துமையா வாழ்றதுக்காக ஒரு இடம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லிருங்க. அல்லேலூயா. ஆமா, அது உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக. நீங்க எவ்வளவு மன்னிச்சீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். மறந்துடாதீங்க பிரியமானவர். ஆமா, உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்தோன்னா, அழகான பொண்ணை பார்த்தோன்னா இந்த மனைவி வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம். இப்போ ஒருத்தர் ஜெயிலுக்கு போனாரு, அவருடைய மனைவியும் பிள்ளையும் யாரையாவது பேசுறாங்களா? நிறைய பொம்பளை பிள்ளைங்க, அவர் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அவரை ஜெயிலில் போட்டாங்க, அவருக்கு கொசு கடிச்சிச்சு, அவரை தடவி கொடுங்க எல்லாம் சொல்றீங்க. அங்க ஒரு சின்ன பையன் இருக்கானே, அவன் உணர்வு அங்கே, அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சாரு அவங்க அப்பா, அந்த பிள்ளை அவன் எங்க? அவனுடைய மனைவி எங்க? மனைவியோட பிள்ளை, அதை பத்தி யாராவது பேசுங்களேன். ஒரு நாணயத்தோட இன்னொரு பக்கம் பேசுங்க. அவர் ஜெயில வடிச்சாரு, அடிபட்டாரு, எல்லாம் ரைட்டு. அப்ப நிக்கோலா மதஸ்தருடைய கிரியை இன்னைக்கு புகுந்து விளையாடுறதுனால ஆண்டவர் பட்டயத்தை வச்சுக்கிட்டே இருக்காருல்ல. கல்யாணம் பண்ணக்கூடாதா? மனைவி இறந்து போனா இளம் வயதுல திருமணம் முடிக்கலாம், தப்பு இல்லை. முதிர் வயது போயிடுச்சா வாழ்க்கையை வாழ்ந்து போக வேண்டியதான. கேரளால இப்ப அதையும் செய்யறாங்க, தப்பு இல்லை. ஒரு லைஃப் பார்ட்னருக்காக அவர் ஒரு மனைவி இழந்தவர், இவர் ஒரு மனைவி புருஷனை இழந்தவங்க, ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவத்திலே அது செய்யறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா உயிரோட இருக்கிற வரைக்கும் மன்னிச்சு மறந்து விட்டு கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஏன்னா இந்த நிக்கோலஸ் மதஸ்தருடைய கிரியில் அப்ப ஆண்டவர் திரும்ப கேட்பார், நீ அந்த பிள்ளையை தள்ளிட்டீல, ஒன்ன நான் தள்ளவா? யாரையும் தள்ளுற வேலையை பத்தி பேசக்கூடாது. தள்ளி விடுதலை சொல்லுங்க. ஆமா, நான் உங்களுக்கு எப்படி பார்ப்பேன்னா, நீங்க சாகுறவரை அவளோட வாழணும், அதை நோக்கிய திருமணம் தான். உங்களுக்கு நல்லது நடக்கணும், நீங்க அற்புதமா இருக்கணும். எவன் நாசமா போகணும்னு ஜோம் பண்றதுக்கு நான் இங்க உள்ள மோசமான கடவுளுடைய ஊழியக்காரன் இல்ல, அற்புதமான தேவனுடைய ஊழியக்காரன். உன்னை ஆசீர்வதிக்கிற பாத்திரத்தை கையில ஏந்துருவேன். அதுதான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறணும். மூணாவது, அவங்க இயேசு மனுஷனா பிறந்த மனுஷீகத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்ப இவங்க ஒரு யெகோவா சாட்சிக்காரங்க தானே, இவங்க ஒரு செவன்த் டே காரங்க தானே. இயேசு மனுஷனா பிறந்து இயேசு நமக்காக மரித்து உயிர் தெழுந்தத இயேசுவினுடைய மனுஷீகத்தை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் எப்படி மனுஷனா வர முடியும்? நாலாவது, இவங்க ஜாதி வேறுபாடு பார்க்கிறவங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம எல்லாரும் ஒரே பானத்துல ஒரே ரத்தத்துல நம்ம எல்லாரும் பானம் பண்ண போறதுக்கு அடையாளம் என்னன்னா, உலகத்துல ஒரு அப்பாவுடைய பிள்ளைங்க பங்காளின்னு சொல்லுவாங்க, ஒரே சொத்தை பரலோகத்தில் நமக்கு பங்கு போட்டு தரப்போறாரு. இல்லை நான் ஜாதி பார்க்கறதுன்னா, நிறைய பேர் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதுன்னு நினைக்கிறாங்க. ஜாதி பார்க்காம இருக்கிற விசுவாசியை முதல்ல பார்த்து பேசி அன்பு கூறுறதே தேவனுடைய முதல் விருப்பமா இருக்கு. கிறிஸ்து எங்களை ஏற்றுக்கொண்டது போல முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் அந்த லெவலுக்கு போயிடலாம். அது ரொம்ப நல்ல லெவல் தான், அது ரொம்ப ஆசீர்வாதமானது தான், அதை சபை கண்டிப்பா வரவேற்குது. ஆனா முதல்ல இருக்கிறவனோட நின்று பேசி, பிரதர் பிரைஸ் லார்ட், என்ன செத்தா போயிடுவோம், சரி அவர் பிரைஸ் லார்ட் சொல்லாட்டா என்ன, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல நீங்க போயிட்டே இருங்க, இயேசு உங்களை கனப்படுத்துவாரு. அப்ப இந்த 4 காரியமும் ரொம்ப முக்கியமானது. விக்கிரகத்தை வெறுக்கணும், அதான் நம்மளை சாபத்துல தள்ளினது, அதான் நம்மளை வேறுபாட்டுல தள்ளினது, அதான் நம்மளை நாசத்துல தள்ளினது. ரெண்டாவது, ஆமா, கணவனையும் மனைவியும் கர்த்தர் தான் கொடுத்தார். அது யாரா இருந்தாலும் எப்படினாலும் அதை உண்மையா நேசமா அன்பா வச்சுக்கிறணும், மரணம் வரைக்கும். மரணமே அன்றி வேறு எதுவும் உங்களை தான் கிறிஸ்தவம். இன்னைக்கு அதிகமான டைவர்ஸ் கேஸ் திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் தான் நடக்குது. காரணம், நிறுத்தி கொடுப்பாங்க.
எப்படி கொடுப்பாங்க? நிறுத்து, பேசி முடிச்சுட்டு தான் கல்யாணம். ஆனா அங்கதான் குத்துது. நான் கேட்டதை நீ தரல. எது இல்லாமனாலும் அன்பு இருந்தா எல்லாத்தையும் தாண்டி போயிடலாம். அன்பு இருந்தா நம்மளாம் என்ன கொண்டு வந்தோம்? ஒண்ணும் இல்லை. அன்புல தான் தேவன் நம்மளை கட்டமைச்சிருக்கேன். அந்த ஒரு நல்ல வாழ்க்கை. மூணாவது, நான் சொன்ன காரியத்தை மனசுல வச்சுக்கிறேங்க. இயேசு நமக்காக மனிதனாய் பிறந்தது உண்மை, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது உண்மை, அவர் மரித்தவர் மட்டுமல்ல, மரித்து உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவர். அதை ஆணித்தரமா நம்பணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு எனக்காக பரலோகத்துக்கு போயிருக்கிறார், இயேசு எனக்காக வருவார். இந்த நாளும் எனக்காக தான் அவர் செய்யறார். அவர் பரலோகத்துக்கு போனது எனக்காக என்ன? ஒரு நாள் எனக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அப்ப இதுல இருந்து சபை விலகிடும். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுல சாப்பிடுறதுல இருந்து விலகிடணும். அதுக்குள்ள நம்ம ஒரு நாள் போயிடக்கூடாது. ரெண்டாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நடு மையம் திருமணம் தான். இந்த திருமணத்துல எனக்காக ஜெபிக்கிற, எனக்காக போராடுகிற, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய பொருளாதாரத்துக்காக, ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாதுன்னு ஒரு இருளின் ராஜ்யம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை முறியடித்து ஜெயிக்கிறதுக்கு நம்மளை சுத்தி ஒரு நல்ல ஒளியின் ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும். கவனி, நம்ம வாழ்க்கைக்கு இல்லைன்னா நான் இப்போ ஒரு ஊழியக்காரனா கூட இருந்திருக்க மாட்டேன். நமக்காக சில ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை நிறுத்துறார். நம்மளுடைய பெரிய ஞானம் இல்லை. அதனால இது என்ன வெறுங்க. நீங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா விக்கிரகத்தை பக்கமே போக மாட்டீங்க. இல்லைன்னா பாஸ்டர் திட்டுவார். ஐயோ, எங்க சொந்தக்காரங்களாம் எவ்வளவு கொண்டு வந்தாங்க தெரியுமா, அவர் திட்டாரு. போடா, இயேசுவை பார்க்க போறீங்க, எப்பப்போ அவருடைய சுதந்திரத்துல பங்காக போறீங்க?